இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழப்பு, 3 பேர் கவலைக்கிடம், காரைக்காலில் சோகம். சிறையில் உள்ள கணவரை பிணையில் எடுக்க கஞ்சா விற்ற மனைவி கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். ஜூலை 31ஆம் தேதி முதல் புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் வேலை நிறுத்தம், ஓட்டல்கள் தொழில்கள் பாதிக்கப்படும் நிலை. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழப்பு, 3 பேர் தீவிர சிகிச்சை. காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த விஜேந்திரனுக்கு சொந்தமான விசைப்படகு கடந்த ஜூலை 22ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று நேற்று துறைமுகம் திரும்பியது. இந்த நிலையில் இன்று அதிகாலை படகில் இருந்த மீன்களை விற்பனைக்காக இறக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது படகின் உட்பகுதிக்குள் இறங்கிய ஒருவருக்கு திடீரென விஷவாயு தாக்கி மயக்கம் ஏற்பட்டது. அவரை காப்பாற்ற சென்ற மேலும் 3வரும் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அங்கிருந்தவர்கள் மயங்கி விழுந்த 4வரையும் உடனடியாக மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடியை சேர்ந்த கதிரவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதே பகுதியை சேர்ந்த அபினேஷ் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த முத்துவேல் மற்றும் தரங்கம்பாடியை சேர்ந்த அருண் ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நிரவி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விஷவாயு தாக்கியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சிறையில் உள்ள கணவரை பிணையில் வெளியே எடுக்க கஞ்சா விற்ற பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கோபாலன் கடை அம்மா நகர் முதல் குறுக்கு தெரு பகுதியில் ஒரு வீட்டில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அப்போது அங்கு சென்று பார்த்தபோது அது பிரபல ரவுடி அஞ்சுகம் பிரகாஷ் ராஜ் என்பவரின் வீடு என்பதும் அவர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர் தற்போது சமீபத்தில் மாமூல் கேட்டு மிரட்டிய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது வீட்டை சோதனை செய்தபோது 1/2 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் வீட்டில் இருந்த பிரகாஷின் மனைவி ஷாலினியிடம் விசாரணை செய்ததில் சிறையில் உள்ள அவரது கணவர் பிரகாஷை பிணையில் எடுப்பதற்காக கணவர் பிரகாஷின் நண்பர்கள் சிலர் மூலமாக கஞ்சா வாங்கி வந்து வீட்டில் வைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஷாலினியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இதனால் 600க்கும் மேற்பட்ட கோழி கடைகள் மூடப்படுவதால் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் புதிய நடைமுறை குறித்து புதுச்சேரி கறிக்கோழி விற்பனையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கோழிகளுக்கு தீவனம் வழங்குவது, அதன் மூலம் எடையை அதிகப்படுத்துவது போன்ற புதிய முடிவால் விலை ஏற்றம், சுகாதாரக்கேடு போன்ற பல வகையான பிரச்சினைகளால் விற்பனையாளர்களின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் வகையில் உள்ளதாக கூறினார். விலை உயர்வு மட்டுமின்றி கோழி விற்பனை தொடர்பாக சுகாதார விதிமுறைகள், நடைமுறை சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளும் வியாபாரிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாடு கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. அதற்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்கமும் தங்களது முழு ஆதரவை தெரிவித்து போராட்டத்தில் இணைவதாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 600க்கும் மேற்பட்ட கோழி மொத்த விற்பனை கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் ஜூலை 31 முதல் காலவரையற்ற வகையில் மூடப்பட உள்ளன. இதனால் புதுச்சேரியில் கோழி இறைச்சி விற்பனை முழுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் நாள்தோறும் சராசரியாக 50,000 கிலோ பிராய்லர் கோழி விற்கப்படுகிறது. இதில் சுமார் 20,000 கிலோ, அதாவது 40% கோழி இறைச்சி ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. வேலை நிறுத்தம் நீடித்தால் ஹோட்டல் தொழிலும் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களுக்கும் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் என விற்பனையாளர்கள் எச்சரித்துள்ளனர்.
மார்டின் குழுமங்களின் தலைவர் சாண்டியோகா மார்டினுக்கு பாராட்டு விழா மற்றும் 50 ஊழியர்களுக்கு 15 கோடி ரூபாய் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. மார்டின் குழுமங்களின் தலைவர் சாண்டியோகா மார்டின் வணிக உலகிற்கு வந்து 50 ஆண்டுகளை கடந்ததை முன்னிட்டு பாராட்டு விழாவும், மார்டின் குழுமங்களில் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய 50 பணியாளர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்கி கௌரவிக்கும் விழாவும் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மார்டின் குழுமங்களின் தலைமையகத்தில் 25ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இவ்விழாவில் அன்னபூர்ணா குழுமங்களின் நினைவாக இயக்குனர் சீனிவாசன் அவர்களும், கேஜி மருத்துவமனையில் தலைவர் மருத்துவர் பத்மஸ்ரீ பக்தவச்சலம், இலங்கையின் முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் கவர்னர் செந்தில் தொண்டமானும், புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், தனா இம்பெக்ஸ் உரிமையாளர் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு சாண்டியோகா மார்டின் பணியாளர்களையும் வாழ்த்தினார். பல நிறுவனங்கள் தங்களின் ஊழியர்களுக்கு சலுகைகள் வழங்காத போது தன் நிறுவன ஊழியர்களை தன்னுடைய குடும்ப உறுப்பினராக பாவித்து அவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் வழங்கிய சாண்டியோகா மார்டின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விழாவில் பரிசுகளை பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு திரு சாண்டியோகா மார்டின் அவர்களுக்கும், அவரின் மனைவி லீமா ரோஸ் மார்டின் எம்எல்ஏ, மகன் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ, மகன் திரு டெய்சன் மார்டின், மகள் திருமதி டெய்சி ஆதவ் அர்ஜுனா, மருமகள் சிந்து ஸ்ரீ சார்லஸ் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களுடன் குடும்ப உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், மார்டின் குழுமங்களின் பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செஞ்சி பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகரத்தில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபரை கண்டுபிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவின்படி செஞ்சி உட்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் ராஜ் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர்கள் விநாயக முருகன் தலைமையிலான போலீசார் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து சென்னை கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்த ஷாஜகான் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னாள் முதலமைச்சர் எத்துவார் குபேருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எத்துவார் குபேரின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது நினைவுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கடற்கரை சாலை அருகே அமைந்துள்ள எத்துவார் குபேரின் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு எத்துவார் குபேரின் நினைவை போற்றினர். புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் அடுத்தடுத்து திறக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள், பொதுமக்களுக்கு இலவச குடிநீர் வழங்கிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கும் வகையில் செல்லான் நகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நகர் பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். செல்லான் நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நேரடியாக பருகி அதன் தரத்தை உறுதி செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ பின்னர் அப்பகுதி மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் புதுவை முழுவதும் 50 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதில் முதன்முறையாக காமராஜ் நகர் தொகுதியிலேயே இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முழு ஒத்துழைப்பு காரணமாக அமைந்ததாக ஒப்பந்ததாரர்கள் குறிப்பிட்டனர். அதனைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நகரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மற்றொரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தையும் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். அப்பகுதி மக்களுக்கு இலவசமாக குடிநீர் கேன்களையும் வழங்கினார். பின்னர் பொதுமக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்த அவர் அவற்றுக்கு விரைவில் தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். செல்லான் நகர் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம் மற்றும் அனிதா, தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் என்ஆர் சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு தலைவர் சரவணன், மூத்த ஆலோசகர் ஜெயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுந்தரமூர்த்தி நகர் நிகழ்ச்சியில் பூத் தலைவர் சிவா உடனிருந்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 MBBS இடங்கள் பூர்வக்குடி மாணவர்களுக்கே வழங்க வேண்டும். துணை இயக்குநரிடம் மனு அளித்த தமிழ் தேசிய பேரியக்கம். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 64 MBBS இடங்களும் புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், ஜிப்மரில் காலியாக உள்ள பணியிடங்களை முன்பு போல் ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி ஜிப்மர் துணை இயக்குநரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது: ஜிப்மர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வளாகங்களில் மொத்தம் 243 MBBS இடங்கள் உள்ளன. இதில் புதுச்சேரி மாணவர்களுக்காக 64 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது 5 ஆண்டுகள் புதுச்சேரியில் வசித்ததற்கான குடியிருப்பு சான்றிதழ் இருந்தாலே அந்த இடங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்படுவதால் வெளிமாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு குடியேறவர்களும் இந்த ஒதுக்கீட்டை பயன்படுத்தி பூர்வக்குடி மாணவர்களின் வாய்ப்புகளை பறித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு புதுச்சேரியில் குடியேறியவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் இடம் வழங்கக்கூடாது என்றும், பட்டியலின மாணவர்களுக்கு 1964ஆம் ஆண்டு காலக்கெடுவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 2001ஆம் ஆண்டு காலக்கெடுவும் அடிப்படையாக கொண்டு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் காலியாக உள்ள பணியிடங்களை முன்பு போலவே ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடத்தி நிரப்ப வேண்டும் என்றும், தற்போது புதுதில்லி மூலம் ஆட்சேர்ப்பு நடைபெறுவதால் உள்ளூர் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜிப்மர் துணை இயக்குநரிடம் வழங்கிய அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் வேல்சாமி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்க தலைவர் ஜெகதீசன், முத்து ஆகியோர் உடனிருந்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 145வது மாத பௌர்ணமி கிரிவலம், திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பௌர்ணமி விழா குழுவினர் 145வது மாதமாக மாட வீதியை வலம் வந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் கலசம் ஏந்தி ஆலய மாட வீதியை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப நலன் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் கலசம் ஏந்தி ஆலயத்தை வலம் வருவதாகவும், தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றன என்ற நம்பிக்கையுடன் வழிபட்டு வருவதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். இந்த பௌர்ணமி வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், திருஞான சம்பந்தம் மற்றும் இளைஞர் குழுவினரான புருஷோத்தமன், குருபாலன், தினேஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக மேற்கொண்டனர். காட்டேரிக்குப்பம் இந்திரா நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் இந்திரா நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழாசிரியை டி. கலைவாணி வரவேற்புரை வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ஹரிகோவிந்தன் தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தார். விழாவின் முதல் நிகழ்வாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு காட்டேரிக்குப்பம் அஷ்டலிங்கேஸ்வரர் அறக்கட்டளை சார்பில் தலைவர் தர்மசிவம் லட்சுமணன் மற்றும் ஜெயா தர்மசிவம் ஆகியோர் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கேடயங்களை வழங்கி கௌரவித்தனர். 2வது நிகழ்வாக கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளிகளுக்கு 100% தேர்ச்சி பெற்று தந்த ஆசிரியர்களுக்கு அஷ்டலிங்கேஸ்வரர் அறக்கட்டளை சார்பாக நினைவு பரிசுகள் மற்றும் பொன்னாடைகள் வழங்கி பாராட்டப்பட்டது. 3வது நிகழ்வாக புதுவை கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலும் பள்ளிகளுக்கு இடையேயும் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் ஹரி கோவிந்தன், உடற்கல்வி ஆசிரியர் பாலசங்கர் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ் ஆசிரியை
கலைவாணி தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு பணமுடிப்பு வழங்கி பாராட்டினார். இறுதியாக ஆங்கில ஆசிரியை கலைவாணி நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ருக்மணி, உதயபானு, சுஜோ, மலர், கீதாஞ்சலி, மெர்லேன், சுகுணா, சிவசங்கரி, வெங்கடேசன், அலுவலக ஊழியர் ராஜ்குமார் மற்றும் பள்ளி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி இந்திரா நகர் வளாகத்தில் பெற்றோர் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயனுள்ள பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம், ஒழுக்கம், திறன் மேம்பாடு மற்றும் எதிர்கால இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகள் குறித்து உரையாற்றி பெற்றோர்களுடனும் கலந்துரையாடினர். நிகழ்ச்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், கல்வி சாதனைகளை பாராட்டும் நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதால் விழா உற்சாகமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காமராஜ் நகரில் வாய்க்கால் தூர்வாரும் பணியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே அமைந்துள்ள வெள்ளை வாரி வாய்க்காலை ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தம் செய்து தூர்வாரும் பணியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பூமி பூஜை செய்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பணிகள் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பொன்னியம்மன் கோவில் தொடங்கி வைத்திக்குப்பம் கல்வெட்டு பகுதி முதல் சங்கமப்புள்ளி வரை அமைந்துள்ள கருவடிக்குப்பம் வடிகாலை 1 ஆண்டு காலத்திற்கு தூர்வாறுதல், சுத்தம் செய்தல் மற்றும் பராமரித்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக ரூபாய் 23,38,917 மதிப்பில் பணிகள் நடைபெறுகின்றன. நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின், மழைக்காலம் தொடங்கும் முன்பே தொகுதியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களும் உடனடியாக தூர்வாரப்பட்டு மழைநீர் தேங்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாய்க்காலில் இயர்லி கான்ட்ராக்ட் வருஷத்துக்கு முழுமையாக தூர்வாரி இந்த வாய்க்காலை சுத்தப்படுத்துறதுக்காக ஃபஸ்ட் டைம் புதுச்சேரியிலேயே நம்ம கொடுத்த ப்ரெஷர்லையும், எங்கள் டீம் கொடுத்த ப்ரெஷர்லையும், எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கையில் இன்றைக்கி அது முதலாக அதை கோரிக்கையை ஏற்று அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது முதல் முறையாக புதுச்சேரி ஃபுல்லாகவே வருஷம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக 23 லட்சம் கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த வேலைக்கு பூஜை போட்டு இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்னா வருஷத்துக்கு 2 வேலை மட்டும் பண்ணுவாங்க, எப்பயாவது அடைச்சிதுன்னா அந்த மாதிரி. இது வருஷம் ஃபுல்லாக இயர்லி கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணுறோம். திருப்புவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராஜா பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராஜா தனது பிறந்தநாள் விழாவை குடும்பத்தினருடன் அவரது இல்லத்தில் எளிமையான முறையில் கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியின் முன்னாள் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா எம்எல்ஏ, மங்கலம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் மற்றும் திருப்புவனை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ராஜாவுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் ராஜாவின் மனைவி சரளா, மகள் அபினிஷா, மகன் ராகுல் மற்றும் வேலு, சந்தோஷ், பிரபு, சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும்
அனைவருக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வன்னியர் குல மரபினர் ஏற்பாட்டில் 108 பால்குட ஊர்வலம் மற்றும் சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியன் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோத்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்றது. இதன் 6ஆம் நாள் உற்சவமான நேற்று ஸ்ரீ வண்ணார பரதேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் 108 பால்குடங்களை ஏந்தி ஊர்வலமாக வந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தை அடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம், சிறப்பு ஆராதனை மற்றும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் சிறப்பு மின் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலா வந்த அம்மனை பெண்கள் வீதிதோறும் தீபாராதனை காட்டி பக்தியுடன் வரவேற்றனர். மேலும் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் அம்மனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய வளாகத்தில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. வன்னியர் குல மரபினரின் உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வன்னியர் குல மரபினரும் ஆலய நிர்வாகிகளும் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழப்பு, 3 பேர் கவலைக்கிடம், காரைக்காலில் சோகம். சிறையில் உள்ள கணவரை பிணையில் எடுக்க கஞ்சா விற்ற மனைவி கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். ஜூலை 31ஆம் தேதி முதல் புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் வேலை நிறுத்தம், ஹோட்டல்கள், தொழில்கள் பாதிக்கப்படும் நிலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.